வெல்கம் டு குழலி சதீஷ் சேனல். போன வாரமும் இந்த வாரமும் நான் நிறைய ஹோம் டெக்கர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இந்த வாரம் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற இந்த இடத்த நம்ம எப்படி ரெனோவேட் பண்ணி கம்ப்ளீட்டாக டெக்கர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசா ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் யூனிட் ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்னன்னாக்கா, இந்த படிக்கை கீழே ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம் ரொம்ப நாளா யோசிச்சுக்கினே இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா ஒரு ஷோகேஸ் வச்சுட்டு அதுல புள்ளியார் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் படிக்கட்டு கீழே வந்து புள்ளியார் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்னன்னாக்கா, இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஷோகேஸ் யூனிட், ஒரு எல் ஷேப் ஷோகேஸ் யூனிட். பட் அதுல வந்துட்டு என்னன்னாக்கா, நான் தான் சண்டே ஆனாக்கா போய் திட்டு வாங்கிட்டு போறேனே, அதுல இருந்து வர கப்பு கிப்பு ஏதாவது வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலான்னு ஒரு பிளான் தான் இருக்கு. ஏற்கனவே வீட்டுல கொஞ்சம் அதை வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். எப்படி இருக்குதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதை வச்சு செட் பண்ண முடியுதான்னு. நார்மலாச்சு. இதுல என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ளூவுட் பிராண்ட். அவங்களுடைய டிஃப்ரெண்டா என்னெல்லாம் ஷோ கேசஸ் இருக்கு, என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இதை எப்படி செட் பண்றதுன்ற மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்னவா என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. 1 2 3 பேஜ் மேனுவல் ஃபிட் பண்றதுக்கு. நான் ரொம்ப சிம்பிளா கொடுத்து எடுத்துட்டேன். பட் ட்ரை பண்ணுங்க. இதை எப்படி இருந்துச்சு பார்க்குறேன். ஓகே, இதுல வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்ற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி செட் பண்ணணும்ன்ற மேனுவல் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5 லேயர் கொண்ட ஒரு ஷோ ரேக். இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். 4700 அரவுண்டு தான் வந்து இதோடைய காஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்பேஸோடைய மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படின்றத ஒரு தடவை இதோடைய ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வியூ இன் யுவர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்து பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸில் அது ஃபிட் ஆகுமா ஃபிட் ஆகாதா அப்படின்றத வந்து நல்லாவே வந்து அது ஒரு வீடியோ மோடில் வந்து காமிச்சிடும். ஸோ அதையும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது ஃபிட் ஆகும்னு என்ஷூர் பண்ண பிறகு தான் வந்து இதை அமேசானில் ஆர்டர் பண்ணோம். நான் ஆர்டர் பண்ணும்போதே 2-3 தடவை கேட்டேன், இதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு கார்பென்ட்ரியும் நம்ம சேர்த்து போட்டுடலாமா, ஏன்னா அது 500 ருபீஸ் தான் அப்படின்ட்டு. பட் சதீஷ் சொன்னாங்க, இல்லை நானே இதை ஃபிட் பண்ணிவிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வந்து அது தனியாக போட தேவையில்லை, நானே வந்து ஃபிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதால் நான் வந்து தனியாக ஃபிட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளை வந்து நான் வந்து போடலை. இது வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். பட் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நிறைய பார்ட்டாக இருந்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் அவங்க கொடுத்துருந்த இதிலே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு பிக்சர் அந்தந்த இதை வந்து அந்தந்த பார்ட்டை வந்து கரெக்டாக லேபிள் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருந்ததால் ஓரளவுக்கு இனிஷியலாக கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பக்காவாக ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யா
கத்தி கித்தியெல்லாம் இருக்கிறதா எடுத்துறியா? சரியா? அதெல்லாம் தெரியாது. இது ஆன் பண்ணியா? ஆன் பண்ணிட்டேன். சார் ரெடி பண்ணியாச்சு. இந்த இடத்துல வச்சிருவோமா? இந்த மாதிரி தான் அடுக்கி வைக்க போறோம். புள்ளி அந்த வேலையெல்லாம் பார்ப்பா. நான் சும்மா வச்சு காமிச்சேன். புள்ளத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே? இப்போ இந்த ரேக்கை செட் பண்ணிட்டோம். நாங்க வந்துட்டு அதுல ஆட் பண்றதுக்காக எனக்கு புள்ளியாரம் ரொம்ப பிடிக்கும். அதனால சாய் டெரகோட்டா ஈசிஆர்ல ஒரு ஷாப் இருக்கு. அங்கதான் நாங்க எப்பயுமே இந்த குதிரை எல்லாமே வாங்குவோம். அந்த மண்ணில் செய்யற பொருள் எல்லாமே. ஸோ நாங்க வந்துட்டு பிள்ளையார் வாங்கியிருக்கோம் ஒரு செட்டு. ரொம்ப அழகா இருக்குது. நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸோ 5 செட்டு இது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஹார்மோனியம். இது வந்து ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி, இது வந்துட்டு ஃப்ளூட்டு, இது வந்துட்டு மோளம் வாசிக்கிற மாதிரி, தபலா, அதுக்கப்புறம் இது வந்து வீணை வாசிக்கிற மாதிரி. இந்த செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது வந்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல அடிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச புத்தர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட கலர் க்ரீன் கலரில் வித் கோல்டன் பார்டர்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இதையும் நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. புத்தர் நம்ம வீட்டில் இருப்பார் இனிமேல்ட்டு. இவர் இங்கே செட் பண்ணிவிட்டு இந்த லைட் வந்து குழலி ஆஃபீஸில் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க குழலிக்கு. ஸோ இது வந்து புத்தர் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு இது என்ன ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆல் செட். நீங்கள் போட்ட அந்த லைட்டு சொல்லும்போது ஏதாவது ஒரு